கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்முடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திரம் என்பது ரொம்பவும் போற்றப்பட வேண்டியது. நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவதற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ந்த நாடாக அனைவருடைய வாழ்க்கையையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு வலுவான பொருளாதாரமாக நாம் ஆவதற்கு நமக்கே நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எடுத்து பேச வேண்டிய இந்த விஷயம் இன்னைக்கு இதெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். அது ஒரு 2 நாளைக்கு அதை பக்கமே போகலை. இதை பற்றி என்னத்தை சொல்கிறதுன்னு. அப்புறம் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டிலேயே ஒரு சின்ன சர்ச்சை பேச்சு வந்துருச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு பெரிய கூட்டம், அதில் அவர் பேசுகிறாரு, நடிச்சே காமிக்கிறாரு. அவருடைய ஒரே வேலை நரேந்திர மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான். ஸோ மேடையில் அங்கும் இங்கும் போயிட்டு அவர் நரேந்திர மோடியை பற்றி சொல்லும் பொழுது, எங்கேருந்து தான் இந்த மோடிக்கு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஐடியா, அதான் அர்த்தம், ஐடியா வருதுன்னு தெரியல. ஸ்ட்ரேஞ்ச் ஐடியா அப்படிங்கிறாரு. ஸ்ட்ரேஞ்ச் ஐடியா அவர் மக்களோட தலைக்குள்ளே போய் உட்காந்துருது. இவர் நினச்சிட்டு இருக்காரு ஃபாரின் பாலிசினா அப்படியே போய் கட்டி பிடிக்கிறது தான் அப்படின்னு அதை நடித்து காமிக்கிறதுக்காக அவருக்கு சில அல்லக்கைகள் இருக்காங்க. அல்லக்கைகளா? நல்ல மனிதர்கள் தான். ஷீலா தீட்சித்னு ஒரு அம்மா, காங்கிரஸுக்கு பயங்கரமாக உழைச்சவங்க, 3 முறை 15 ஆண்டுகள் தில்லியோடைய சீஃப் மினிஸ்டராக கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருந்தாங்க. அவருடைய மகன் சந்தீப் தீக்ஷித், அவர் மேடையில் இதோ இருக்கிறேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி இவர் கையை விரிச்சுக்கிட்டு ஓடுறாரு, அவர் கையை விரிச்சுட்டு ஓடுறாரு. 2 பேரும் பச்சக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அது கொஞ்சம் ஹியூமராக விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த பாயிண்டில் அவங்க நிறுத்தியிருந்தாங்கன்னா, வாயை மூடி இருந்தாங்கன்னா ஓகே. அது ஒரு கேலி பண்ணுறாரு, அதே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஏன்னா மோடியுடைய ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது இந்த மாதிரியான கேலி கூத்தல்ல. அவர் பார்க்கிறவர்கள் அனைவரையும் கட்டிப்பிடிக்கிறார், கை குலுக்குகிறார், வலுவாக கை குலுக்குகிறார். அதுக்கப்புறமா திரும்பி வந்துடுறாரா? கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 2014 வரை செய்ததை விட பல மடங்கு உயர்வானது. அதை நான் பட்டியல் போட்டு விளக்க முடியும். நம்ம ஒவ்வொரு முறை அவர் வெளிநாட்டு பயணம் செய்து முடித்த உடனேயே இந்தோனேஷியா போனாரா, என்ன பண்ணாரு? ஆஸ்திரேலியா போயிருக்காரா, என்ன பண்ணியிருக்காரு? நியூசிலாந்து போயிருக்காரா, என்ன பண்ணியிருக்காருன்னு பட்டியல் போட்டு விளக்கிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும், பரவாயில்ல, கட்டி பிடிக்கிறீங்க. இவ்வளோதான் பண்ணுறாரு இந்த ஆள், ஏதோ கிறுக்குத்தனமாக நினச்சிட்டு இருக்காரு, கட்டி பிடிச்சா அது ஒரு பெரிய பிரமாதமான நிகழ்வுன்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறதோட விட்டுட்டு போயிருக்கலாம். ஒரு அல்லக்கை மேலே ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா சந்தீப் தீக்ஷித், அவர் தன்னுடைய பங்குக்கு இந்த கூட்டத்தை குழப்பணும் இல்லையா, அவர் உடனே மைக்கை வாங்கி அவர் கேட்குறாரு, என்னை கட்டி பிடிக்கும்போது மெலோனியை நினச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிங்களா? ஷோ கடவுளே! இவர் சொல்வது இத்தாலியோடைய பிரதமர் மெலோனி. அதாவது நம்ம ஜெண்டரை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் அசிங்கங்களை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது. ஏன் நீங்கள் நெத்தன்யாகுவை நினச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிங்களா, ட்ரம்ப்பை நினச்சிட்டு கட்டி பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே ஜோக்கே கிடையாது. ஏன்னா நம்மளாம் விடலை பசங்க, தெருவோரத்தில் அறத்திண்ணையில் குட்டிச்சவர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தெருவில் போகிற பொண்ணுங்களை பார்த்து சீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கால ஞாபகம் சந்தீப் தீக்ஷித்துக்கு வந்துருச்சு. உடனே கிக்கி கிக்கி கிக்கின்னு சிரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மெலனியை நினச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிங்களா? என்ன ஒரு அசிங்கம், கூசுது. இதை பேசி இதை தொடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நான் ஏன் தொட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடுத்து வரேன். உடனே இவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னு நமக்கு புரியல. நான் இன்னும் அந்த லெவலுக்கு வரல, புரியல என்ன நினச்சி சொல்கிறாருன்ட்டு. உடனே இந்த ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கொஸ்டின் பண்ணுவேன். இவர் ஃபாரின் அஃபேர்ஸ், வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதுல கடந்த ஓராண்டில் அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலை இந்தியா எவ்வளவு டெஃப்டாக கையாண்டது, ட்ரம்ப்புங்கிற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம நேவிகேட் பண்ணி கொண்டு வந்தோம், அதை பற்றி மட்டுமே 1 மணி நேரம் பேசலாம். இப்போ அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்திக்கு அந்த திறமை இருக்கிறதாங்கிறது நமக்கு தெரியல. சரி, கேலி பண்ணுறோம். ஒருத்தர் இந்த மாதிரி ஏதோ சொல்கிறாரு, உடனே மைக்கை பற்றிட்டு தம்பி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ போய் உன் இடத்துல உட்காருன்னு சொல்லியிருந்தா ராகுல் காந்தியுடைய ஸ்டேச்சர் மேலே போயிருக்கும். இதே மாதிரியான ஒன்று தான்
தஞ்சாவூரில் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது நடந்தது. இவர் ஏதோ பேசுகிறாரு, கூட்டம் கத்துது, பண்ணியிருக்கக்கூடாது. இவருடைய ஒரே வேலை, அடங்குங்கப்பா, நம்ம ஒரு 3வது நபரை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். இல்லை, அவர் கூட சேர்ந்து அதை கேலிக்கூத்தாக ஆக்குகிறார், கைது செய்யப்படுகிறார், வெளியில் இப்போ பிணையில் இருக்கிறார். அந்த கேஸ் என்ன ஆகும்னு தெரியாது, ஒன்றும் பெரிய பெரிய கேஸ் இல்லை. ஆனால் அநாகரிகம் என்பது அநாகரிகம் தானே. அதே அநாகரிகத்தை தான் ராகுல் காந்தி சும்மா போனாலும் கூட இருக்கிற அது அது இருக்கு, அது அது கருப்பு காக்கையில் ஏறிக்கொண்டு அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு, வட்டம் போட்டு அது இவர் வாயை பிடுங்கி ஒரு பெயரை சொல்லி அந்த இடத்த ரசாபாசமான ஒரு அனுபவமாக மாற்றி விடுகிறது, அசிங்கத்தை உருவாக்குகிறது. உடனே பாரதிய ஜனதா கத்துறாங்க, இது நீங்கள் இப்படி தான் அப்படின்னு. உடனே அதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும். அப்படியே அச்சு அசலாக இங்கே உதயநிதி ஸ்டாலின் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ராகுல் காந்தி டிஃபெண்ட் பண்ணுறாங்க. யார் அந்த வார்த்தையை மெலோனிங்கிற வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிறது, யார் அங்கே த்ரிஷாங்கிற வார்த்தையை சொன்னாங்கிறது உதயநிதி ஸ்டாலின் சொல்லலை, ராகுல் காந்தி சொல்லலை. அதுதான் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஷாமா முகமது, அவங்க ஒரு பெண். ஸோ அதை அடுத்தது பெண்ணுனா பெண்ணை வச்சு பேசணும், ஒரு ஆணை வச்சு பேசக்கூடாது. ஸோ அவங்க வந்து கிளியராக அவங்க சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தி மெலோனி என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, சந்தீப் தீட்சித்தை கட்டிப்பிடித்தார், இதில் தவறு ஒன்றுமில்லை. பிரச்சனையே ஒரு ஊடாட்டம் நிகழ்கிறது, ஒரு இன்டராக்ஷன் நடக்குது. நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா இல்லையான்னு முக்கியம் இல்லை, நீங்கள் எங்கூட பேசும்பொழுது நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, நான் வந்து அதற்கு பதில் சொல்கிறேன். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலையே என்று தப்பிக்க முடியாது. சட்டத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம், ஆனால் மாரலி டீக்ரேடடான ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களை கொண்டு செல்கிறீர்கள். சரியா? அப்புறமா மற்றதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் தங்களை யாரும் கட்டிப்பிடிப்பதை விரும்பவில்லை, இப்படிலாம் ஷாமா முகமது வந்து நிறையா சொல்கிறாங்க. நானே ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவரைத்தான் நான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன், அவங்களெல்லாம் வந்து கட்டிப்பிடிக்க விரும்புறதில்ல, கை குலுக்குவதை மட்டும்தான் விரும்புகிறார்கள். சரி, இதெல்லாம் நல்ல அறிவுரை. நரேந்திர மோடி அவர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இனியாவது தன் வழக்கத்தை மாற்றிக்கொள்வார். ஷாமா முகமதையே அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவே நியமித்து கூட எங்கள் எல்லாரும் அழைத்து கொண்டு போய், அம்மா நாங்கள் இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஃபோர்க்காலை எப்படி சாப்பிடணும், சூப் ஸ்பூனை எப்படி பயன்படுத்தணும் போன்றவற்றையெல்லாம் அவர் ஷாமா முகமதிடம் கேட்டு தெரிந்து கொள்வார் என்று நம்புவோம். இப்போ நம்ம வந்து அது இல்லை முக்கியம். ராகுல் காந்தி ஒரு அநாகரிகத்தில் பங்கெடுத்து கொண்டாரா, அவ்வளோதான். உதயநிதி ஸ்டாலின் ஒரு அநாகரிகத்தில் பங்கு கொண்டார், ராகுல் காந்தி இன்னொரு அநாகரிகத்தில் பங்கு கொண்டார். பாரதிய ஜனதாவின் நயினார் நாகேந்திரன் நானே ஒரு அநாகரிகத்தை உருவாக்கி தருகிறேன் அப்படின்னு, அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். இன்னைக்கு இதை வந்து எடுத்திருக்கவே மாட்டேன். இவர் தான் முதல்ல வந்து நயினார் நாகேந்திரன் ஒரு திறமையான பேச்சாளர் கிடையாது, மற்றவங்களாவது ஏதோ பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நயினார் நாகேந்திரன் ஏதோ சில காரணங்களுக்காக தமிழக பாஜகவின் தலைவரானவர். அது காரணம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அதிமுகவுக்கு பக்க வாத்திய கருவியை வச்சுக்கிட்டு ஜிங் சக்க சக்க ஜிங் ஜிங் சக்க சக்க ஜிங் போடணும், அதுக்கு ஏற்ற மாதிரி யார் இருப்பா, சரி அதுக்கு நம்ம வந்து இவரை வைத்துக்கலாம் அப்படின்ட்டு. அவர் வந்து ஆக்ரோஷமாக ஆவேசமாக அப்படியே ஒரு ரவுசிங் ஸ்பீச்செல்லாம் கொடுக்கக்கூடியவராக ஒரு காலத்திலும் நமக்கு தெரிந்தவர் இல்லை. அவர் மீது இருந்த ஒரே ஒரு நொட்டோரிட்டி என்னன்னா, கேஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்தவர், தன்னுடைய தொகுதியில் ஜெயிக்கக்கூடியவர், அதுவும் இந்த தடவை அதுவும் நடக்கலை, தொகுதி மாறினார், தோற்று போனார். சரி விட்டுருவோம். எங்கே பிரச்சனை வருதுன்னா, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் சென்னையில் ஒரே நாடு பத்திரிகையுடைய மீண்டும் அது நடுவில் நிறுத்தப்பட்டது, அது மீண்டும் உயிர் பெற்று வருகிறது. அவ்வளோதான். பேசுகிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் பேசுகிறதுக்கு நடுவில் விஜயை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணித்தான் ஆகணும், தெர் இஸ் நோ டவுட். ஏன்னா இங்கே விஜய் தான் முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் என்ன சாத்தியம், அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ அவர் வந்து விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கையில் எடுக்கிறார். என்னென்னா, என்னையா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சட்டமன்றத்துக்குள்ளே, அப்பாவை காணும் அப்படி இப்படின்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது நயினார் நாகேந்திரன் சொல்வது நீங்கள் ஒரு அநாகரிகமான செயல்பாட்டில் ஈடுபடுகிறீர்கள்ங்கிறது. அப்படி சொல்கிறவரோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், அவருடைய வார்த்தையில் எவ்வளவு கண்ணியம் இருக்கணும், எவ்வளவு கவனம் இருக்கணும். லிட்ரலி அவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டமன்றம் என்னும் ஒரு புனிதமான இடத்துல, உருப்படியான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து சினிமாவில் பண்ணுற மாதிரியான
செயல்பாடுகள் அப்பாவை காணோம் அப்பாவை காணோம் அப்படின்லாம் ஆக்ஷன்லாம் போடுறீங்க. விஜய் வந்து ட்ரிகர் ஆகி அதை பண்ணியிருக்கக்கூடாது. அவரை ட்ரிகர் பண்ண அந்த செயல்பாடுகள் இருந்திருக்கக்கூடாது. இதெல்லாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்ஸ்மனாக மாறி உதயநிதி ஸ்டாலின் இதை செய்திருக்கக்கூடாது, விஜய் இதை செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மனாக மாறாக இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். இது போன்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை எங்களுடைய ஒரே ஒரு எம்எல்ஏவான போஜராஜன் செய்வார் அப்படின்லாம் சொல்லியிருந்தா கூட நம்ம சந்தோஷப்படலாம். மாறாக அந்த வீடியோ பிட்டை பார்த்தேன். அதுலேயும் அவர் தப்பிக்கிறதுக்கு இடம் இருக்கு. நான் யாரை சொன்னேன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை காணோம் அப்பாவை காணோம் என்கிறார். நீங்கள் வீட்டில் போய் அம்மா கிட்ட கேட்டால் அப்பா எங்கே இருக்கிறார் என்று சொல்வார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். மாறாக அங்கே வாய் தவறி எதையோ பேசிட்டார். அப்பாவை காணோம் என்பது ஒரு செக்மெண்ட். வீட்டில் போய் அம்மாவை கேட்டால் அவர் அப்பா யார் என்று சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நீங்கள் பல அர்த்தங்கள் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுதான் நமக்கு வந்து மொழியில் இருக்கக்கூடிய பிரச்சனையே. இப்படி சொல்லி உடனே அங்கே டென்ஷன் ஆகிட்டாங்க தாவேக்க. தேவையற்ற பேச்சு, அது சிந்திக்காமல் சொல்லப்பட்ட பேச்சு. அதன் விளைவாக அமைச்சர்கள் கொதித்தெழுந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் வரைக்கும் போயிடுச்சு. புகாருக்கு கடைசியாக வருவோம். என்னென்ன கண்டம்னேஷன் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இது அநாகரிக பேச்சு அப்படின்னு ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன், அரசியல் தலைவர்கள் நாகரிகமாக பேச வேண்டும் அப்படின்ட்டு அருண்ராஜ், அமைச்சர் அருண்ராஜ், இயலாமையில் மக்களின் கவனத்தை பெற நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். எங்களுடைய செயல்கள் மூலம் பதிலளிப்போம். செயல்கள் மூலம்னா அவருக்கு ஜெயிலில் போட போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. அடுத்து விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான வன்னியரசு நயினார் நாகேந்திரன் தனது அநாகரிகமான பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அமைச்சர் வினோத், முதலமைச்சர் குறித்த தரம் தாழ்ந்த பேச்சை நயினார் நாகேந்திரன் திரும்ப பெற வேண்டும். அரசியல் களத்தில் கருத்தை எதிர்கருத்தால் எதிர்கொள்ள திராணி இல்லாதவர்கள் என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஒரு வழக்கறிஞர் அம்மா ஒருத்தங்க, வர்தினி அப்படிங்கிறவங்க, ஆன்லைன் மூலம் டிஜிபி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ஒரு புகார் அனுப்பிச்சிட்டாங்க. அதில் இன்று காலை கமலாலயத்தில் ஒரே நாடு 2.0 நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் பேசியது பெரும் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது. இது வந்து நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த கடிதத்தில் அவங்க அனுப்பிட்டாங்க. இப்போ இது காக்னைசபிளா, இதில் வந்து வழக்கு தொடுக்க முடியுமா, என்னென்ன பிரிவுகளில் தொடுக்க முடியும், உதயநிதி ஸ்டாலின் மீது தொடுத்த வழக்குகளில் இருந்த அதே பிரிவுகளை இங்கே கொண்டு வர முடியுமா, பெண்களுக்கு எதிராக ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தை இதில் கொண்டு வர முடியுமா? அப்போ இவரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் மாதிரியோ அல்லது நம்ம ராகுல் காந்தி மாதிரியோ நான் எங்க விஜய் பேரை சொன்னேன், சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நான் சொன்னேன். வீட்டில் போய் அப்பா யார் என்று அம்மாவுக்கு தானே தெரியும். இதெல்லாம் வந்து அசிங்கம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஹெல்தி டிபேட் இல்லாத ஒரு கட்டத்தில், சரியாக திறன்மிக்க பேச்சுகளால் பேச முடியாத ஒரு கட்டத்தில் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசி தொலைச்சு இந்த மாதிரி நம்மளை எல்லாரும் கஷ்டப்படுத்தி நம்மளும் இதில் ஒரு வீடியோ போட வைக்கிறாங்க. ஒரே ஒரு லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். இதற்கு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதுதான் முதல் முறையாக எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதாவை விட்டு அவர் விலகிய பிறகு தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா தலைவர்களில் ஒருவரை பெயர் சுட்டி நேரடியாக இது அநாகரிகமான பேச்சு என்று அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அதற்கு பாரதிய ஜனதாவினர் வந்து முன்னாள் அவருடைய சக தோழர்கள்லாம் இவர் பேசின வீடியோக்கள் எல்லாத்தையும் தொகுத்து நீ மட்டும் என்ன வசதி, அவ்வளோதான். இந்த ஹிந்தியில் சொல்லுவாங்க தூ தூ மே மே அப்படின்னு. தூ தூனா நம்ம ஊரில் எச்சத்து போகிற மாதிரி இல்லை, நீ நானா அப்படின்னு சண்டை போடுறது, அந்த மாதிரியான ஒரு சண்டையில் இறங்கியிருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இல்லாத சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரியான குப்பை விஷயங்களை பற்றி பேச வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நல்ல செய்தியாக நாளை மறுநாள் உங்களை சந்திக்கும் பொழுது, திங்கட்கிழமை இன்னைக்கு நல்ல விஷயங்கள் பற்றி பேசும் ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ். மீண்டும் ஒருமுறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும்.